Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? Mi Band 4 வாட்ச் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வாட்ச்ல மெயினான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா AMOLED கலர் டச் பேனல். இதுல பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார், 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே फ्रेंड्स, இந்த பாக்ஸோட பேக் சைடுல இதோட பிரைஸ் அண்ட் கலர், இதோட மேனுஃபேக்சரிங் டேட்ஸ், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் சைடுல கொடுத்திருக்காங்க. இதோட சைடுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Bluetooth 5.0 சப்போர்ட், இது மாதிரி இது கொடுத்திருக்காங்க. ஓகே, வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் அண்டு சார்ஜிங் இது மாதிரி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் இருக்குது அண்டு சார்ஜிங் கேபிள் அண்டு இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்குது. இதுதான் Mi Band 4ஓட கேப்சூல் வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி ஆகணும். இதில் வாட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. இதுதான் பாக்ஸில் இருக்குது. ஓகே, வாட்சை பற்றி இப்போ பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் Mi Band 4 வாட்ச். இதில் பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் ரொம்பவே ஒரு அக்யூரஸியாக இருக்கும். 90% அக்யூரஸி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜிங்கான இது ஸ்லாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு டச் ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் இருக்குது அண்டு ஒரு டச் பட்டன். இது ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட ஸ்ட்ராப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சிலிக்கான் ஸ்ட்ராப்புங்கிறதுனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்பவே கிரிப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சில் இருக்க ஃபீச்சர்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், எக்ஸசைஸ் அண்டு இது மாதிரி நிறையா இருக்குது. இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் போதும், இது ஆக்டிவேட் ஆகிரும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டிஎன்டி மோட் இருக்குது, அலாரம், ஸ்டாப் வாட்ச் அண்டு மியூசிக் பிளேயர், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டைமர் ஆல்சோ இருக்குது. அண்ட் செட்டிங்ஸில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் இருக்குது. அண்ட் ரீபூட், ஃபேக்ட்ரி ரீசெட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், அது மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சப்போர்ட் நிறைய இருக்குது. ஓகே, இந்த டிவைஸ் எப்படி நீங்கள் உங்கள் மொபைலோட பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா MI Fit அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஆட் டிவைஸ், நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஆட் டிவைஸ்ன்னு இருக்கும். இதில் போய் பேண்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிவைஸு இதோட பேர் ஆகும். ஓகே, இந்த டிவைஸ் இதோட சிங்க் ஆனோடனே டிக் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக பேர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டெப்பு. இந்த வாட்ச் ஃபோனோட பேர் ஆனோடனே வாட்சில் இருக்க டேட்டா ஃபுல்லாக ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சார்ஜிங் அண்டு லாக் ஸ்க்ரீன், இன்கமிங் கால், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், ஈவெண்ட் ரிமைண்டர், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் மெயினான ஃபீச்சர் இந்த வாட்சில். உங்களோட வாட்சை செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்ட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படிங்கிறத போடுறேன். இதை போட்டுட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்சில் இந்த பாஸ்வேர்டு டேரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் உங்கள் வாட்சை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே உங்களோட பாஸ்வேர்டு இதில் போட்டால் தான். இந்த டிவைஸை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டாக வர அடாப்டரோட இந்த டிவைஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க நார்மல் அடாப்டரில் இதை நீங்கள் இது மாதிரி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் போதும், உங்களோட வாட்சை நீங்கள் ஈஸியாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸ் பிடிச்சிருக்கோ அந்த வாட்ச் ஃபேஸை நீங்கள் இது மாதிரி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், உங்கள்கிட்ட இருக்க வாட்சில் வாட்ச் ஃபேஸஸ் ஆட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ச்க்கான டெம்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சை பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.